அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடப்பகுதி இயல் 3 விரிவானம். இதில் கப்பலோட்டிய தமிழர் பற்றி பார்க்க போகிறோம். கப்பலோட்டிய தமிழர் என்றால் நமக்கு நினைவுக்கு வருவது யார் அப்படின்னா வ.உ. சிதம்பரனார் அவர்களை பற்றின பாடப்பகுதி தான் நாம் இன்று விரிவானத்தில் பார்க்க போகிறோம். என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று எமது அன்னை கை விலங்குகள் போகும், என்று எமது இன்னல்கள் தீர்ந்து பொய்யாகும் என்று வீரமும் சோகமும் நிறைந்த இவ்வரிகள் எத்தனையோ மனிதர்களின் இரும்பு திரையை கிழித்து விடுதலை வேட்கையையும் சுதந்திர வேள்வியை மூட்டியது. நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நாட்டிற்கு நீ என்ன செய்தாய். இந்த வரிகள் உறக்கத்தை கலைத்தது, உதிரத்தை கொதிக்கச் செய்தது. உடல், உயிர், பொருள், உடைமை, உறவு என எல்லாவற்றையும் கொடுக்க முன்வந்தவர்கள் பலர். அவர்கள்தான் தியாகசீலர் என்று அழைக்கப்படும் நம்மளுடைய மக்கள். இந்த தியாகசீலர்களில் ஒருவர்தான் வ.உ.சி என்று அழைக்கப்படும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். கப்பலோற்றிய தமிழர் என்று அனைவராலும் அன்பாக அழைக்கப்படுபவர் வ.உ. சிதம்பரம் அவர்கள். நூல்வெளி ராபில் சேது தமிழறிஞராகவும் எழுத்தாளராகவும் வழக்குரைஞர், மேடை பேச்சாளர் என பன்முக திறன் பெற்றவர். இவரை சொல்லின் செல்வன் என போற்றுவர். செயலுக்கே உரிய எதுகை மோனை என்பவனவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் இவரே. இவரது தமிழ் இன்பம் என்னும் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் ஆகும். ஆற்றங்கரையிலேயே கடற்கரையிலேயே தமிழ் விருந்து, தமிழரும், தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியுள்ளார். வ.உ. சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த நம் பாடப்பகுதி கடற்கரையிலேயே என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. நுழையும் முன் பார்ப்பதற்கு முன் வ.உ.சியினுடைய குறிப்புகளை பார்ப்போம். வ.உ.சி எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடியில் ஒட்டப்பிடாரம் என்னும் இடத்தில் பிறந்தார். பெற்றோர் உலகநாத பிள்ளை, பரமாயி அம்மாள். இவருடைய காலம் பார்த்தோம்னா 5/9/1872 முதல் 18/11/1936. இவர் ஆற்றிய பணி வழக்கறிஞர் பணி. வ.உ.சி என்பது விரிவாக்கும், வள்ளியப்ப உலகநாத சிதம்பரம் பிள்ளை என்பதே ஆகும். நுழையும் முன் தென்னாட்டில் உள்ள தூத்துக்குடி அந்நாளில் எந்நாட்டவரும் அறிந்த துறைமுகம் ஆகும். இந்த தூத்துக்குடியின் துறைமுகமானது எல்லோரும் அறிந்த துறைமுகமாக இருந்தது. அந்நாட்டின் பெருமையை தன் பெருமையாக கொண்டவர் சிதம்பரனார். அந்நாட்டினுடைய பெருமையை தன்னுடைய பெருமையாக கொண்டவர். தன்னலம் இல்லாதவர், தனிப்பெரும் தொண்டராக விளங்கியவர். இந்திய கடலாட்சியை யமதே என கருதி, இந்திய கடலாட்சியானது இது என்னுடைய கடலாட்சி என்று கருதி ஆங்கிலேயரை பொறிகலங்கி நெறிமயங்க கப்பலோட்டியவர் நம்மளுடைய சிதம்பரனார். நாட்டிலேயே சுதந்திர உணர்ச்சியை ஊட்டியதற்காக அவரை சிறை கோட்டத்தில் மாட்டி மகிழ்ந்தனர் ஆங்கில அரசாங்கம். சிறை அப்படின்னா என்னது, ஜெயிலில் போட்டு அடைச்சிடுறாங்க. அந்த சிறை தண்டனை முடிந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு திரும்ப வராரு. ஒரு நாள் மாலை பொழுது
துறைமுகத்தின் அருகே உலாவச் சென்றார். பழைய நினைவுகள் எல்லாம் அவருடைய நினைவுக்கு வருகின்றது. அந்த மனதில் இருக்கின்ற அந்த படர்ந்த அந்த நினைவுகளை அக்கடற்கரையில் நின்று அவர் பேசுவது போன்று அமைக்கப்பட்டுள்ளது. அவர் பேசியிருந்தால் எதை பற்றி பேசியிருப்பார் என்பது பற்றிய பாடப்பகுதி தான் இப்போ நமக்கு தரப்பட்டுள்ளது. தென்னாட்டு துறைமுகமே, 300 ஆண்டுகளாக நீயே முத்துக்கரையின் முதன்மை பெற்று விளங்குகிறாய். தென்னாட்டு துறைமுகமாகிய துறைமுகம் நீயே 300 ஆண்டுகளாக முத்தில் சிறந்தது முத்தெடுப்பதில் சிறந்தது தூத்துக்குடி. நீயே முதன்மை உடையதாக விளங்குகிறாய். முன்னாளில் வளமுற்றிருந்த கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல்கள் நீயே. அந்த கொற்கையினுடைய வழித்தோன்றல் எது அப்படின்னா தூத்துக்குடி துறைமுகம்தான். உன்னை நான் என்ன செய்கிறேன்? வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஆயினும் அக்கால துறைமுகத்தின் மாட்சியையும், மாட்சினா பெருமை, அக்கால துறைமுகத்தின் பெருமையையும் இக்காலத்தில் காணும் காட்சியும் நினைத்து பார்க்கும் பொழுது என்னுடைய நெஞ்சும் குமுறுகிறதே. யார் அறிந்த கொற்கை துறைமுகத்திலேயே, இந்த உலகமே அறிந்த, இந்த பார் என்றால் என்னது? உலகம். உலகம் அறிந்த இந்த கொற்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீனக்கொடி உயர்ந்திருக்கும். இந்த கொற்கை துறைமுகத்தில் பாண்டிய மன்னனுடைய அந்த மீன்கொடியானது உயர்ந்து படர்ந்திருக்கும். கொற்கை கடல் முத்துவளம் கொளித்தது. பழங்குடிகளாகிய பரதவர் மரக்கலங்கள்னா மரத்தால் செய்யப்பட்ட அந்த கப்பல்கள் வணிகத்தால் வளம் பெற்று மாட மாளிகைகளில் வாழ்ந்தார்கள். இது சென்ற காலத்தில் சிறப்பு. இன்று மீனக்கொடி எங்கே? இன்று அங்கே பறக்க வேண்டிய மீன்கொடி எங்கே? ஆங்கில ஆட்சியினுடைய கொடி அல்லவா அங்கே பறக்குது. பரங்கியர் அப்படின்னா வெள்ளையர்கள் என்று அர்த்தம். பரங்கியர் கப்பல் ஒன்று எங்கும் பறந்து திரிகின்றன. கொள்ளை லாபம் அடைகின்ற அந்த வெள்ளையர் கப்பலில் கூலி வேலை செய்கின்றனர். நாம் என்ன செய்கிறோம்? அவனுக்கு நம்ம நாட்டை விட்டுட்டு அவங்கிட்ட கூலி வேலை செஞ்சிட்ருக்கோம். நம் நாட்டு மக்கள் அவங்கக்கிட்ட என்ன, அந்த வெள்ளையர்கிட்ட நம்மளுடைய நாட்டு மக்கள் கூலி வேலை செய்கிறாங்க. சொந்த நாட்டிலேயே வந்தவருக்கு அடிமை செய்து வயிறு வளர்ப்பது ஒரு வாழ்க்கையாகுமா? நம்மளுடைய சொந்த நாடு, இங்கே நாம் தான் என்னது ஆட்சியாள வேண்டும், அடுத்தவர்களை ஆட்சியாள விடக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது வெள்ளையனுக்கு வேலை செய்து அடிமையாக வயிறை வளர்ப்பது ஒரு வாழ்க்கையாது? வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் என்று வள்ளுவரின் வாய்மொழியை மறக்கலாமா நீங்க? வளமார்ந்த துறைமுகமே, இந்த வசையை ஒழிப்பதற்காக இந்நகரில் சுதேச கம்பெனி ஒன்று உருவாயிற்று. அப்போ என்னது? சுதேச கம்பெனி அப்பொழுது தான் உருவானது. பரத நாட்டு செல்வரும் அறிஞரும் அந்த கம்பெனியில் பங்கு கொண்டார்கள். பழங்கால பாண்டியரை போல் மதுரை மாநகரின் தமிழ்ச்சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய் விளங்கியது பாண்டித்துரையார், அக்கம்பெனியினுடைய தலைவர். அந்த சுதேச கம்பெனியினுடைய கப்பல் கம்பெனியினுடைய தலைவர் யார் அப்படின்னா பாண்டித்துரையார் இருக்கார். அதன் செயலாளராக பணி செய்தது நானே. அதன் செயலாளராக, அந்த சுதேச கப்பல் கம்பெனியினுடைய செயலாளராக வஉசி பணி செய்கிறாரு. வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக, வெள்ளோட்டம் அப்படின்னா ரிகல்சர், நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரிகல்சர் அப்படின்னா வெள்ளோட்டம். வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அக்கப்பல் இங்கிருந்து எங்கே செய்யுது? கொழும்பு துறைமுகத்திற்கு செல்லுது. எங்கிருந்து? தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு போகுது. அந்த நாளில் என்னுடைய உள்ளமானது பெரும் மகிழ்ச்சி கொண்டது. ஆனந்த கண்ணீரானது என் கண்களில் இருந்து வழிந்தது.
வாணிக மாமணியே, அன்று முதல் சுதேச கப்பல் வணிகம் வளர்ந்தது. அப்போதுதான் என்னது, சுதேச கப்பலினுடைய வணிகமானது வளர தொடங்கியது. வெள்ளையரனுடைய வணிகமானது தளர்ந்தது. அவங்களுடைய வணிக வியாபாரமானது தளர்வை அடைந்தது. அது கண்டு உள்ளம் எரிந்தது ஆங்கிலேயர்கள். வெறுக்கத்தக்க சூழ்ச்சியை செய்தார்கள். சூழ்ச்சிகளை அவர்கள் கைவிடவே இல்லை. நிறைய சூழ்ச்சிகளை செய்ய தலைப்பட்டனர் முற்பட்டனர். சுதேச கம்பெனி வேலையினின்றும் நான் விலகி கொண்டால் 100,000 ரூபாய் கையடக்கம் தருவதாக மறைமுகமாக கூறினர். நீங்கள் அந்த வேலையிலிருந்து நின்றுடுங்க, நீங்கள் விலகினால் 100,000 ரூபாய் உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது? ஆங்கிலேயர்கள் சொல்கிறாங்க. யாருக்கு? வ.உ.சி.க்கு. எனக்கு உற்ற துணையாக நின்று ஊக்கம் தந்த நண்பர்கள் பலவாறு பயமுறுத்தினர். அவரோடு இருக்கிற வேலை செய்கிறவங்களையும் என்ன செய்கிறாங்க? இவங்க பயமுறுத்துகிறாங்க, இங்கே நீங்கள் வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு. இவை எல்லாத்தையும் விட்டுட்டு அடக்குமுறையை கையாள கருதிய அரசாங்கத்தின் உதவியை நாடின. அடக்குமுறையை என்ன செய்கிறாங்க? அவங்க கையாளலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நமக்கு அடிமையாக தான் இருக்கணும். இந்தியாவிலேயே நமக்கு கீழே வந்தவங்க நம்மளை அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பது. பரங்கியர் ஆளும் துறையே ஆங்கில அரசாங்கம் சர்வ வல்லமையுடையது என்றும் அதை அசைக்க எவராலும் ஆகாதென்றும் அப்போது பொதுமக்கள் எண்ணியிருந்தார்கள். அதாவது ஆங்கில அரசானது ரொம்ப வலிமை உடையது, அது யாராலையும் என்ன செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது என்பது சிலரினுடைய கருத்தாக இருந்தது, பொதுமக்களினுடைய கருத்தாக இருந்தது. அதனால் அடிமைத்தனம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இந்த நாட்டில் வளரத் தொடங்கியது. மக்கள் என்ன செய்கிறாங்க? ஆங்கிலேயருக்கு அடிமையாகவே வளர்ந்திருந்தார்கள். துரைத்தனத்தார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல், அவங்க என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க. சார் சார் என்று சலாமிட்டும், புத்தி என்று வாய் புத்தியும், சரி சரி என சம்மதித்தும் தாளம் போடும் போலி அறிஞர்கள் பட்டங்களும் பதவிகளும் பெற்று உயர்ந்தார்கள். போலியாக இருக்கிற இந்த மக்கள் என்னது, பட்டங்கள் பதவிகள் பெற்று உயர்ந்தார்கள். ஆனால் யாருக்கு அடிமையாக இருக்கும்? ஆங்கிலேயருக்கு அடிமையாகவே இருந்தனர். அரசாங்கம் ஆட்டுவித்தால் அப்பதுமைகள் ஆடும். அப்போதும் அந்த அரசாங்கம் ஆட்டுவிக்கும் அந்த பொம்மைகள் போன்றே செயல்பட்டனர். எப்பொழுதுமே அரசு வாழ்க என்று பாடும் இத்தகைய சூழ்நிலையில் எழுந்தது இந்த சுதந்திர நாதம். இந்த சூழ்நிலை அரசாங்கமானது வெறும் ஆட்சி செய்பவன் வேறு, ஆட்சி செய்பவன் ஆங்கிலேயர், இவன் வெறும் தலைவனாக மட்டுமே இருந்தான். அரசு வாழ்க, இந்த அரசானது வாழ்க என ஆங்கிலேயர்கள் கோஷம் போட்டவர்கள் பலர். வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் வங்க நாட்டிலே பிறந்தது. வந்தே மாதரம் என்னும் சுதந்திரம், அந்த சுதந்திரம் அந்த தாகத்தை தணிப்பது சுதேச நாட்டிலே ஒலித்தது. காட்டு கனல் போல் பரவி எங்கும் இந்த வந்தே மாதரமானது பரவியது. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அது அடைந்தே தீருவேன் என்று வடநாட்டிலே மார்த்தட்டி நின்றார் மராட்டிய வீரர் ஒருவர். அவர் பாரத நாடு போற்றும் பால கங்காதர திலகர். தென்னாட்டிலே தோன்றினார் நாவீருடைய நண்பன் பாரதியார். அவர் அஞ்சாத நெஞ்சமுடையவர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் என்ற அழகிய அந்த பாட்டிசைத்து நாட்டினுடைய மக்களுக்கு ஆர்வத்தையும் அவர் தோள் தட்டி நிற்பதற்குரிய தோழமையையும் தந்தவர் பாரதியார். புதுமை கண்ட துறைமுகமே, அந்நாளில்
வந்தே மாதரம் என்றால் வந்தது தொல்லை. அந்த வாசகத்தின் ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஆங்கில அரசானது கருதிற்று. அந்த வந்தே மாதிரம் என்னும் சொல்லில் வஞ்சகம் இருக்கு என்று கருதினார்கள். பொது கூட்டங்களிலும் தொழிலாளர் கூட்டங்களிலும் நான் பேசும் பொழுது வந்தே மாதிரம் என்று அழுத்தமாக சொல்வது வழக்கம். அதை கேட்டு நாட்டு மக்களுக்கு ஊக்கமுற்றனர். அந்த சொல்லை கேட்டு நாட்டு மக்கள் என்ன ஊக்கம் அடைகிறார்கள், உணர்ச்சி பெற்றார்கள். உள்ளதை சொன்னால் கள்ளமுடையவருடைய நெஞ்சம் குறுகுறுக்கும் இல்லையா, அது மாதிரி தான் ஆங்கிலேயரனுடைய உள்ளமானது எரிந்தது. எரிவுற்ற அரசாங்கம் என்னை எதிரியாக கருதியது. என் மீது அதிக வழக்குகளையும் குற்றச்சாட்டுகளையும் சாற்றினர். இந்த நாட்டினுடைய அமைதியை நான் கெடுக்கிறேனாமா, நல்ல முதலாளித்துவத்திற்கு தொல்லை தருகிறேன் என்றும், வெள்ளையர்கள் மீது வெறுப்பை ஊட்டுகிறேன் என்றும், வீர சுதந்திரம் பெற வழிகாட்டுகிறேன் என்றும் என் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதன் எதிரொலியாக வெள்ளையர் கோர்ட்டில் இக்குற்ற விசாரணை விறுவிறுப்பாக நடந்தது. உடனே என்ன செய்கிறாங்க, கோர்ட்டில் போயிட்டு இவர் மீது குற்றம் சாட்டி விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. இரட்டை தீவாந்தர தண்டனையை எனக்கு விதித்தனர். அப்பீல் கோர்ட்டில் சிறை தண்டனையாக மாறிற்று அத்தீர்ப்பு. என்னது, இவருக்கு ஜாமீனெல்லாம் இல்லை, சிறையிலேயே தான் இருக்கணும். 6 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார். கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் நிறைய கொடுமைகளை அனுபவித்தார். என் உடல் சிலிர்த்தது, ஆயினும் உள்ளம் ஒரு நாளும் தளர்ந்ததே இல்லை. சிறை தண்டனையை தவசாலையாக, இந்த சிறைச்சாலையை தவச்சாலையாக நான் கருதினேன். கை வருத்த மெய் வருத்த செய்த பணிகள் எல்லாம் என்னுடைய தாய் நாட்டிற்கு செய்கின்ற பணி என்று நினைத்தேன். விடுதலைக்காக புரிந்த அரும் தவம் என்றுதான் என்னுடைய உள்ளமானது எண்ணி மகிழ்ந்தது. செல்வ செல்லும் துறை சிறைச்சாலையில் என்னை கண்காணிப்பவர்கள் பலர், கடும் பணியை செய்பவர்கள் பலர். அவரை என்னாலும் வெறுத்ததே இல்லை. ஆனால் முறை தவறி நடந்தவர்களை எதிர்த்தேன். அவர்களிடம் பேசினேன். எப்படி அப்படின்னா, வாயால் அடக்கினேன். வரை தவறி பேசியவர்களை வாயால் அவர்களை அடக்கினேன். ஒரு நாள் மாலை பொழுது, உடல் நலிந்து உள்ளம் தளர்ந்து சிறை கூட்டத்தில் உட்கார்ந்திருந்தேன். அங்கே வந்தான் ஒரு ஜெயிலர். அதிகாரம் தோரணையில் நீட்டி நிமிர்ந்து நின்று கொண்டு எனக்கு சில புத்திமதிகளை சொல்லத் தொடங்கினான். அப்போது என் மனதில் கோபம் பொங்கி எழுந்தது. அடே மடையா, நீ எனக்கு புத்திமதி சொல்பவன், மூடுவாயே. உனக்கும் உன் அப்பனுக்கும் புத்தி சொல்வேன் நான். உன்னுடைய கவர்னருக்கும் மன்னருக்கும் புத்தி சொல்வேன் நான் என்று வேகமுற பேசினேன். மானம் இழந்து வாயிலில் இருந்து மறைந்தான் ஜெயிலர். தமிழ் பெருந்துரையே, உன் தாழ்விலும் வாழ்விலும் எந்த நாளிலும் எம் தமிழ் தாயே நான் மறந்ததே இல்லை. இந்த நகரத்தின் அந்த நகரத்தினுடைய வக்கீல் வேலை பார்த்து வளமுற வாழ்ந்த நாளில் வள்ளல் பாண்டித்துரையோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றேன். நான் அங்கே வக்கீலாக இருக்கும் பொழுது பாண்டித்துரையோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்க தொடங்கினேன். அதனால்தான் நான் அடைந்த நன்மைக்கு அளவே இல்லை. சிறைச்சாலையில் செக்கிழித்த துயரத்தை மாற்றியது செந்தமிழன்றோ? கைத்தோல் உரிய கம்பெனியில் கடும் பணிகளை செய்தேன். சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது
என்னுடைய கைகளில் இருக்கின்ற தோல் உரியும் அளவிற்கு கடுமையான பணிகளை நான் செய்தேன். அப்பொழுது பணிபுரியும் பொழுது கூட என் கண்ணீரை மாற்றியது என்னுடைய கன்னி தமிழ்தான். தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லைகள் எல்லாம் மறந்தேன். இந்நிலையை கற்று என் இன்னல்களை எல்லாம் வென்றேன். ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்ற தமிழில் மொழிபெயர்த்தேன். உயர்ந்த நூல்களை கண்ட உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு, மெய்யறம் என்ற சிறு நூல்களை அங்கே இயற்றினேன். இவற்றை என் தமிழ்தாயின் திருவடிகளில் கையுறையாக வைத்தேன். சிறையில் இருந்து இயற்றிய நூல்களையும் உவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு செந்தமிழ் தாயின் திருவருளை வேண்டினேன். வருங்கால பெருவாழ்வானது காலம் கடிது சென்றது. காலமானது நிலைத்து இல்லை, கடந்தே சென்றது. என் சிறை வாழ்வும் முடிந்தது. இந்நகரை வந்தடைந்தேன். என் அருமை குழந்தைகளை கண்டு ஆனந்தமுற்றேன். ஆயினும் என் ஆசை குழந்தையை தேச கப்பலை இத்துறைமுகத்தில் காணாது ஆறா துயருற்றேன். பட்ட பாடெல்லாம் பயனற்று போயிற்றே என்று பரிதவித்தேன். என்று வருமோ நற்காலம் என்று ஏங்கினேன். இன்று இல்லாவிடினும் என்றேனும் சுதந்திரம் வந்தே தீரும். வீர சுதந்திர வெள்ளம் புறப்பட்டு விட்டது. அதை தடுத்து நிறுத்த யாரால் ஆகும் பாரத நாட்டிலே என்று கூறினேன். பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று நாம் பாடும் நாள் என்னாலோ என்று உரக்க பேசிக்கொண்டு அந்த கடற்கரையை விட்டு அகன்றேன் என்று வீர சுதந்திரத்தை பெற்று தந்தவர்களில் ஒருவரான வ.உ.சி.யினுடைய பேச்சாக இது அமைகின்றது. நன்றி மாணவிகளே. இதில் வ.உ. சிதம்பரனாரின் உரையை வாழ்க்கை வரலாறாக சுருக்கி எழுதுக. இப்பாடப்பகுதியில் நீங்கள் அறிந்த கருத்துக்களை எழுதவும். நன்றி.